டிஎன்ஏ மூலக்கூறில் இரு வகையான காரங்கள் காணப்படுகின்றன. அவைகள் பார்த்தீங்கன்னா பியூரின், பிரிமிடின் என்ற 2 வகையான நைட்ரஜன் காரங்கள் காணப்படுகின்றன. இவைகள் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைடுகளின் அடிப்படை அமைப்புகளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவைகள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவின் இரட்டை இழைகளை உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் நியூக்ளியோடைடுகளின் அடிப்படை கூறு அமைப்பாக உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா பியூரின், பிரிமிடின். இந்த பியூரினில் பார்த்தீங்கன்னா அடினைன், குவானைன். இந்த அடினைன், குவானைன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவிலையும் இருக்கும், ஆர்என்ஏவிலையும் காணப்படும். இந்த பிரிமிடினில் பார்த்தீங்கன்னா சைட்டோசின் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவிலையும் இருக்கும், ஆர்என்ஏவிலையும் இருக்கும். தைமின் பொறுத்தவரையில் டிஎன்ஏவில் மட்டும்தான் காணப்படும். அதேமாதிரி பியூரினில் பார்த்தீங்கன்னா இரட்டை இழை கொண்டு காணப்படுகிறது. இந்த இரட்டை வளையம் அதாவது இரட்டை வளைய அமைப்பு கொண்டு டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர். இது பார்த்திங்கன்னா 6 வளையம் அமைப்பு 5 வளைய அமைப்புகளுடன் இணைந்து காணப்படுகிறது. அதாவது 5 ரிங் ஸ்ட்ரக்சர் 6 ரிங் ஸ்ட்ரக்சர் 5 ரிங் ஸ்ட்ரக்சரோட இணைந்து காணப்பட்டுள்ளது. அதாவது 6 உறுப்பினர்கள் கொண்ட வளைய அமைப்பானது 5 வளையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதேமாதிரி பார்த்தோன்னா இது ஒற்றை. இது பார்த்தீங்கன்னா பிரிமிடின் பொறுத்தளவில் ஒற்றை. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒற்றை 6 உறுப்பினர் கொண்ட வளையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ரெண்டுத்துக்கும் மெயின் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அது பார்த்தீங்கன்னா டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர். பியூரின் பார்த்தீங்கன்னா டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர். இது பார்த்தா பிரிமிடின் சிங்கிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது 6 உறுப்பினர்கள் கொண்ட வளையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பிரிமிடின். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 6 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 5 வளையத்துடன் 6 வளையம் 6 உறுப்பினர்கள் கொண்ட 5 வளைய அமைப்போடும் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தோன்னா இந்த டிஎன்ஏல பார்த்தோன்னா அடினின், தைமினோடையும் குவானின், சைட்டோசினுடையும் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதுதான் மெயினாக இருக்கக்கூடியது. இது பாஸ்பரஸ் பேக் போனாக செயல்படுகிறது. இந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம், ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. தேங்க்யூ.